வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கை விவசாயம்னா என்னங்க, இந்த முருங்கை விவசாயம் லாபகரமான விவசாயமாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும், அதாவது ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முருங்கை சம்மந்தமான பல பயனுள்ள வீடியோக்களை இந்த யூடியூப் தளத்தில் நாங்கள் வழங்கியிருக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். முதல்ல முருங்கை விவசாயம்னா என்னங்க, நாங்கள் முதலாக நாங்கள் முருங்கை விவசாயம் பண்ண போகிறோங்க. அப்போ எங்களுக்கு முருங்கை விவசாயம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்கன்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதாவது எங்கள் பகுதியில் பொதுவாக முருங்கை விவசாயம் நாங்கள் நடவு செய்ய ஆரம்பிக்கும்போது எப்போவுமே தை மாதம் தாங்க நடவு செய்வோம். அதாவது இந்த தை மாதம் நடவு செய்கிறது நல்லாவே முருங்கை மரம் நமக்கு காய்ச்சி அந்த வருஷத்துலேயே நல்லா ஒரு பயன் தரதுக்கு நல்லாவும் இருக்குங்க. அதனால் நாங்கள் முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நடவு பண்ணுவோம், புதுசாக ஒரு தோட்டத்தை உருவாக்கும் போது. மற்றபடி நமக்கு முருங்கை இந்த மாதம் தான் அந்த மாதம் தான் கிடையாதுங்க, எந்த மாதம் வேணாவே நம்ம நடவு செய்யலாம். ஆனால் நாங்கள் தை மாதம் தான் நடவு செய்கிறோம். அது நல்லா இருக்குங்க. சரிங்க, இப்போ தை மாதம் நம்ம முருங்கை மரத்தை நடவு பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தை மாதம் நடவு பண்ண உடனேயே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக முருங்கைக்கு மருந்து அடிக்க வேண்டியிருக்குங்க. நம்ம சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். சிலவங்க பாய்மானத்தை பயன்படுத்தியும் விவசாயம் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக மருந்து அடித்து வரும்போது ஒரு 3வது மாதத்துலேயே நல்ல தழுவில் நல்ல பூக்காம்புகளெல்லாம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பூக்காம்புகள் பிடிக்கிற ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக முருங்கை மரத்துக்கு கொஞ்சம் மரம் சில மரம் 3 மாதத்துலேயே கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அந்த மரத்துக்கு பார்த்து லைட்டாக மண் கூட்ட வேண்டியிருக்கும். மண்ணை அணைச்சிட்டு அதே மாதிரி அந்த முருங்கைக்கு சாணி உரம் வைக்க வேண்டியிருக்குங்க. சாணி உரம் நம்ம ஏக்கருக்கு நம்ம ஒரு லோடு சாணி உரம் அதாவது ஒரு டிராக்டர் வண்டி சாணி உரம் வாங்க வேண்டியிருக்குங்க. இந்த சாணி உரத்தை வாங்கி 3வது மாதம் உள்ள முருங்கைக்கு ஒரு சைடு முருங்கைக்கு நம்ம 2 சைடு நம்ம டீ போட்டிருப்போம். அந்த 2 சைடில் ஒரு சைடு ஒரு வட்டாவும் இன்னொரு சைடு இன்னொரு வட்டா, அதாவது மொத்தம் ஒரு முருங்கைக்கு 2 வட்டா சாணி உரம் நம்ம வைக்க வேண்டியிருக்குங்க 3வது மாதம். இந்த 3வது மாதத்தில் நம்ம முருங்கை மரத்துக்கு சாணி உரம் வைக்கும்போது முருங்கை நல்லா சீக்கிரமாகவே வேகமாக வளர்ந்து வருதுங்க. அதாவது அது வரைக்கும் நம்ம அதோட இலைகள் கொஞ்சம் டல்லாக இருக்கும். நம்ம சாணி உரம் வச்ச பிறகு நல்லா கரும்பச்சையாக நல்லா செழித்து நல்லா சீக்கிரமாகவே அந்த சாணி உரத்துக்கு வருங்க. இப்படி நம்ம வச்சு நம்ம ஒரு 6வது மாதம் திருப்பி நம்ம முருங்கை மரம் வரும்போது முருங்கையில் நல்லா பிஞ்சுகள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஒரு வருஷம் தான் நல்லா காய்க்கும். ஆனால் 6 மாதத்துலேயே நமக்கு ஒரு ஆவரேஜாக காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி தை மாதம் நடவு செஞ்ச முருங்கை ஒரு 6வது மாதத்தில், அதாவது ஒரு ஆடி மாதத்தில் நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிட்டுன்னா அது ஒரு நமக்கு ஒரு புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் காய்க்க தாங்க செய்யும். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நமக்கு ஐப்பசிக்கு பிறகு மழை காலங்கள் ஆரம்பிச்சிருங்க. மழை காலம் ஆரம்பித்த பிறகு இந்த முருங்கை விவசாயத்தில் பெரிய பிரச்சனையை இருக்கிற காய்கள் மட்டும் தான் நம்ம அந்த டைமில் இருக்கிற காய்களை அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு பூக்காம்புகள் வச்சு திருப்பி ஐப்பசிக்கு பிறகு காய்க்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அப்படி நம்ம இது பண்ணோம்னா நம்ம மரத்தை வெட்டி விடாமல் பராமரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க, நம்ம ஐப்பசி மாதம் முடிஞ்ச பிறகு ஒரு 5 மாதம் அப்படியே விட்டுருவோம். அதாவது ஐப்பசிக்கு பிறகு நம்ம தை மாதம் வரைக்கும் விட்டுருவோம். விட்டுட்டு தை மாதம் முருங்கை மரத்தை நம்ம வெட்டி விடுவோம். அதுக்கு பிறகு நமக்கு திருப்பி நம்ம காய்க்க ஆரம்பிக்க நமக்கு மே மாதம் ஆயிருங்க. நம்ம ஒரு சில தோட்டத்தில் உள்ள முருங்கையை மட்டும்தான் நம்ம அப்படியே வெட்டி விடாமல் நம்ம திருப்பி மருந்து அடித்து நம்ம தை மாதம் காய் பறிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். மேக்சிமம் உள்ள தோட்டங்களில் நம்ம ஐப்பசி மாதமே நான் அந்த முருங்கை அறுவடையை நம்ம முடிச்சுட்டு தை மாதம் முருங்கை மரத்தை வெட்டி விட்றோம். என்ன காரணம்னா, நம்ம வெட்டி விட்ற முருங்கை மரம் நமக்கு குவாலிட்டியாக காய்க்குங்க. திருப்பி மே மாதம் நமக்கு காய்க்கும் போது நல்லா குவாலிட்டியாக காய்க்கும். வெட்டி விடாத மரம் நல்லா காய்க்க தான் செய்யும். ஆனால் குவாலிட்டி நம்ம வெட்டி விட்ட மரத்தோட அளவுக்கு இருக்காதுங்க. அதனால் நம்ம முருங்கை மரத்தை மேக்ஸிமம் நம்ம தை மாதம் வெட்டி விட்ருவோம். சரிங்க, இப்போ நம்ம தை மாதம் முருங்கை மரத்தை வெட்டி விட்டாச்சு. இனி என்னங்க பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம தை மாதம் முருங்கை மரத்தை வெட்டின பிறகு நம்ம சொட்டு நீர் டீப்பெல்லாம் சுருட்டிட்டு தோட்டத்துக்கு நம்ம உழவு போட வேண்டியிருக்குங்க. இந்த மாதிரி நம்ம உழவு போட்ட பிறகு நம்ம திருப்பியுமே நம்ம முருங்கை மரத்துக்கு சாணி உரம் வைக்க வேண்டியிருக்குங்க. நம்ம முதல் டைமாக 3வது மாதத்தில் முருங்கை மரத்துக்கு சாணி உரம் வச்சுருப்போம். இப்போ 1 வருஷம் ஆகிருக்கும். அந்த 1 வருஷம் ஆன பிறகு நம்ம முருங்கை மரத்தை வெட்டி விடுறோம். இந்த மாதிரி வெட்டி விடும்போது திருப்பியுமே முருங்கை மரத்துக்கு ஒரு முருங்கை மரத்துக்கு 2 வட்டா சாணி வீதம், ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு வட்டா வீதம், ஒரு முருங்கை மரத்துக்கு 2 வட்டா சாணி உரம் நம்ம வைக்க வேண்டியிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சாணி உரம் வைக்க முந்தையே நம்ம முருங்கைக்கு மண் அணைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம 3வது மாதத்துலேயே முருங்கைக்கு மண் அணைச்சிருப்போம் நம்ம நடவு செஞ்சு. அந்த டைமில் நம்ம முருங்கை மரம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் குறைவான மண் தான் நம்ம அணைச்சிருப்போம் முருங்கைக்கு.
இப்போ வந்து ஒரு வருஷம் முருங்கை ஆகிட்டு நம்ம திருப்பியுமே வந்து நமக்கு தழு பிடிச்சி வளர்ந்து திருப்பியும் முருங்கை வந்து நல்லா பெருசாகும். அதனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே வந்து மண் அணைக்க வேண்டியிருக்கும். இது என்ன காரணத்துக்காகனா, எதிர்காலத்தில் வந்து நம்ம முருங்கை மரம் நல்லா வளர்ந்து நல்லா கிளைகள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி காய் பிடிக்கும்போது வந்து காற்று அடிக்கும்போது வந்து மரத்தோட வந்து நம்ம வந்து பூட்டோட வந்து நமக்கு சாய்ச்சிடக்கூடாது. அதாவது காற்றுல வந்து ஒரு அளவுக்கு மீறி காற்று அடிக்கும்போது நமக்கு வந்து கிளைகள் வேணால் உடஞ்சி போகுமே தவிர, கொஞ்சம் மண் கூட்டி வச்சோம்னா நமக்கு வந்து வேரோட முருங்கை மரம் சாஞ்சு நமக்கு வந்து பெரிய இழப்புகள் வந்து ஏற்படுறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கலாங்க, இந்த மாதிரி மண் அணையல் செய்யும்போது. அதுக்கு பிறகு நம்ம திருப்பியுமே நம்ம வந்து முருங்கை மரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக 10 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ, அதாவது நம்ம அடிக்கிற மருந்தோட வீரியத்தை பொறுத்து நம்ம வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை திருப்பியும் நம்ம கண்டினியூஸாக முருங்கைக்கு மருந்து அடிச்சுட்டே வரணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது திருப்பியுமே நமக்கு வந்து மே மாதம் வந்து முருங்கைக்கு வந்து நல்லா பூக்காம்பல் பிடிச்சி பிஞ்சுகளை இறக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து மே மாதம் நமக்கு பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா திருப்பியுமே நமக்கு வந்து ஒரு ஐப்பசி மாதம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லா பூக்காம்புலாம் பிடிச்சி பிஞ்சுகள் இறக்கி நமக்கு வந்து நல்லா ஈல்டை கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம திருப்பியுமே நம்ம வந்து ஒரு 2-3 மாதம் முருங்கை மரத்தை விட்டுட்டு தை மாதம் வந்து நம்ம வெட்ட வேண்டியிருக்குங்க. அந்த மாதிரி வெட்டி விட்டு நம்ம பராமரிக்க வேண்டியும் இருக்கும். நம்ம சொல்லப்போனால் முருங்கை விவசாயங்கிறது வந்து ஒரு 6 மாத கால பயிர் தாங்க. அதாவது நம்ம வந்து வருஷ பயிர்னு வந்து சொல்கிறோம் மற்றபடி, ஆனால் இது வந்து ஒரு 6 மாத தொழில் தாங்க. இந்த 6 மாதத்துல அதாவது நம்ம வந்து மே மாதத்துலேருந்து ஒரு ஐப்பசி மாதம் வரைக்கும் இதில் வந்து நம்ம வந்து அறுவடை பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து பண்ணலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றபடி பேசிக்காக நம்ம பண்ணுறது வந்து தை மாதத்துலேருந்து நம்ம வந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் பண்ணுறது வந்து இந்த முருங்கை விவசாய அறுவடைங்க. இந்த டைமில் வந்து நமக்கு நல்லா முருங்கை வந்து நல்லா பராமரித்து கொண்டு வந்து நமக்கு நல்லா காயும் நமக்கு நல்லா இருந்து நல்லா விலையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விவசாயத்தில் கொஞ்சம் லாபம் பார்க்கலாங்க. பார்க்க முடியாதெல்லாம் சொல்லலை. ஆனால் நமக்கு வந்து விலையும் வந்து நம்ம கையில் இல்லை. அதாவது விவசாயிகளோட கையில் வந்து கண்டிப்பாக விலை நிலவரம் வந்து கிடையாதுங்க. சரிங்க, ஹெட்லைனில் முருங்கை விவசாயம் 100% லாபம் கொட்டுன்னு போட்டிருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து முருங்கை விவசாயத்தில் வந்து லாபம் பெறலாங்க. அதாவது நல்லா பராமரித்து நம்ம எந்த அளவுக்கு முருங்கைக்கு செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம முருங்கையும் வந்து நல்லா ஈல்டு கொடுக்குங்க. விலை மட்டும் நம்ம வந்து விவசாயிகளால் வந்து தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. இந்த நிலை வந்து நம்ம விவசாயிகளே வந்து நம்ம என்றைக்கு வந்து விலையை நம்ம தீர்மானிக்கிற காலம் வருதோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நம்ம விவசாயிகளுமே நம்ம ஓரளவுக்கு நம்ம லட்சாதிபதியாவது, அதாவது கோடீஸ்வரா இல்லைன்னா கூட ஒரு லட்சாதிபதியாக கூட ஆகலாம். அது வரைக்கும் நம்ம வந்து காத்து தான் இருக்கணும். மற்றபடி நமக்கு காய் தட்டுப்பாடு வந்து மார்க்கெட்டில் ஏற்படும்போது கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நமக்கு விலை வந்து நல்லா போகத்தான் செய்யும். இந்த முருங்கை விவசாயத்தில் நம்ம பண்ண வேண்டியது முருங்கையை நல்லா பராமரிக்கணுங்க. நல்லா எந்த அளவுக்கு செலவு பண்ணி பராமரித்து கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு இந்த முருங்கை விவசாயத்தில் நமக்கு விலை இருக்கும்போது கண்டிப்பாக லாபம் பெறலாங்க. நன்றி, வணக்கம்.